கேக்குறது தெளிவா கேக்குறோம். நீ நல்லா தெளிவா கூட்டு. என்ன பண்ணுவீங்கன்னா உங்க கூட ஒரு பொட்டலா பிறந்தா அது என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளு. நல்லா சிறிய பிள்ளையா இருக்கிற பிள்ளைய பெரிய பிள்ளைய ஆக்கி, அப்படி சிறுசாகிறத அப்படியே பெருசா ஆக்கி, எப்படி சிறிய பிள்ளையா இருக்கிற பிள்ளைய பெரிய பிள்ளைய ஆக்கி, சிறிய புள்ளியாகிறது பெரிய புள்ளிய ஆக்கி. எப்படி காட்டுறா? இப்படி காட்டு. ஓ, அப்படி சிறுசாகிறது அப்படி பெருசாக்கி. இந்த கை வரக்கூடாது, இந்த கை மட்டும் தான் வரணும். ஆமா, இந்த கை உங்க சட்டி தேவையில்ல. அந்த கை தான் வரணும். சிறுசாகிறத அப்படியே பெருசா ஆக்கி. சிறுசா இருக்கிறது சிறிய புள்ளையா இருக்கிற புள்ளைய பெரிய புள்ளைய ஆக்கி, சிறிய புள்ளியாகிற புள்ளிய பெரிய புள்ளிய ஆக்கி. ஒரு 12வது படிக்க வச்சு, 12வது படிக்க வச்சு அரசாங்கத்துல பணத்தை வாங்கி எவ்வளவு வாங்குவீங்க? 50,000. அதுக்கு தான் படிக்க வைக்கிறீங்க. என்ன படிக்க வைக்க மாட்டீங்க? அப்படி 50,000 பணத்தை வாங்கி மாமனே மச்சானே பார்த்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். ஏதோ தெரிஞ்ச இடமா தான் மாமா மச்சாம்பிங்க. ஏதோ வெளியில இருந்து பொண்ணுக்கு வந்தா, வெளியில இருந்து வந்தா அடுத்துவன். அதுக்கு முன்னாடி அடுத்தவனுக்கு முன்னாடி யாரோ போறாங்க. யாரையா போற கடனுக்கு பொண்ணு கொடுத்துனா மேடம் சித்திராவை பண்ணும் அப்படிம்பீங்க. தெரிஞ்ச இடமா தான் மாமா மச்சான். வெளியில இருந்து பொண்ணுக்கு வந்தா யாரோ போற கண்டவை. இப்ப நான் மூட்ல ஒரு பொட்டலையா பிறகுன்னு வச்சுக்க, எல்லாமே கடனுக்கு போறதான். அட அட நீ இப்படி வந்துட்ட. எப்படி நீ எப்படி வந்த? நாங்க என்ன இளம்பல போய், இளம்பல இருந்து நங்கோலி போய், நங்கோலி இருந்து மேட்டூர் போய், மேட்டூர் இருந்து தருமபுரி போய், தருமபுரி இருந்து இப்படி பக்கமா சேலம் வந்து ஆட்டியாம்பட்டி போய் அரியனூர் வந்து வந்துட்டோம். செட்டு வண்டி டிரைவராரு அவன் ஏன் கெருக்கு புடிச்ச முண்டி ஆட்டக்குது. ஏன்னா பக்கமா வரது எங்கன்னா சுத்திட்டு போய் அப்படி வரீங்க. கூட்டாளிகளை பார்க்க முடியல. நேரா குளத்தூர் போய், அது ரொம்ப சாட்டுக்கட்டு. குளத்தூர் போறீங்க, குளத்தூர்ல அப்படியே ரூட் எடுத்தீங்கன்னா 5 பைபாஸ் ரோடு, அப்படியே பவானி, அப்படியே திருத்துக்கோடு ஈரோடு, அப்படி போய் இப்படி உள்ள வந்தீங்கன்னா இப்படி நேரா ஆட்டோ வெளியே இது பக்கம், இங்க போய் சுத்திட்டு வர பைத்தியக்கார குதிக்காட்டம். நாங்க இப்படி அப்படியே நாங்க தான் கூத்தாடி காட்டிக்கு வரது. சரி சரி, எவ்வளவு விட்டோம்? அதேதான் கண்டவனுக்கு கண்டவனுக்கு போய் பார்க்கறதில்ல. நம்ம கண்டவனு பிள்ளை 5 வரும்ல, விளக்கமா காட்டுங்க. இதே பையனா பிறந்தா நம்ம அந்திகால போய் சேர வரலாம். நம்ம பேர் சொல்லிட்டே சாவோம். ராமசாமி வீட்டு பையனும், கந்தசாமி வீட்டு பையனும், ஆறுமுட்டு பையனும், இப்படி செந்தில் வீட்டு பையனும், இப்படி மத்தாண்டு பையனும், கொட்டியாண்டு பையனும், இப்படி சந்திரன் பையனும், அப்படி பேர் சொல்லிட்டே சாவோம். என்ன பண்றாங்க? என்ன பண்ணோம்? நம்ம ஊர்ல வந்து நம்ம பேர் சொல்லும். நாளைக்கு கட்டி கொடுத்துரும், அடுத்தவங்க பேர் சொல்லும். யாரே போற கண்ணு மாதிரி தான் சொல்லும். ஏன்னா இன்சிலே மாத்திடுறாங்க. அதனால பொட்டலா போறதுல கடனுக்கு பிறந்தது, பையனா பிறந்தது நமக்கு பிறந்தது. பாரு பையனா பிறந்தா நம்ம அப்பங்கப்பா அம்மா செத்து போயிட்டா அந்த வாசல் உட்காந்து பிறந்த சவத்தை எடுக்கிற வரலாம். சாயந்தரம் வரலும் கை கொடுத்துட்டு கிடப்போம். 6 பேர் டீ தண்ணி வாங்கி தர மாட்டாங்க. பொட்டப்பிள்ளையா பிறந்து மாறு அடிச்சுட்டு அங்கிருந்து கத்திரி வீதியில வந்தா வச்சுக்க, வாங்கி தரத்தென்ன, வாங்கி தரத்தென்ன, எல்லாமே தேர் கட்டுறதென்ன எல்லாமே பண்ணுவாங்க. எதுக்கு? ஏதோ பவுனுக்கு எடுத்துருவான்னு சொல்லி பவுனுக்கு எடுத்துறோம்னு சொல்லிவிட்டாங்க. எங்க ஊர்ல கும்பா வச்சா எவ்வளவு வர மாட்டேன் விடுவாங்க. நடக்குது. ஆமா, அது மாதிரி எங்க அம்மா 9 பிள்ளைல அப்படி கண்ணு பார்த்து கிடைச்சா வரா போய் பின்னாடி பிறந்தேன். பின்னாடி ஆட்டோவுக்கு வந்தாண்டியா வந்தானே கொடாயலாம் 9 பிள்ளை பின்னாடிப்பா. ஆமா சரி சரி பரவாயில்ல. மட்டும் என்ன கேட்டீங்க? உங்களுக்கு வேட்டியாக போறேன். ஒரே ஒரு பழகி கட்டி கொடுத்தாங்க, எல்லாம் கிழிச்சுட்டாங்க. வேட்டி யாரு? வேட்டி யாருப்பா? அப்படியா? உங்க பாட்டு வந்தீங்க 5,000 ரூபாய் பொருத்தி கட்டிட்டீங்க. பொருத்தி கட்டி கணேசனை கொடுத்துருக்கிறோம். கணக்கு பிடிச்ச எத்து பேர மாட்டோம். அப்புறம் காய் எடுக்கிறதுக்கு எப்படி போவாங்க? கணேசன் கொடுத்தா கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஒரு 5,000 ரூபாய்க்கு போட்டு கட்டிட்டீங்க. ஒரு அதே பண்ணுமா 2 நாளைக்கு விட்டீங்க, ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் விட்டீங்க, ஒரு நாள் ஊதிய அழைத்து விட்டீங்க. ஆமா உங்களை என்ன வேலை? எதுக்கு திரும்ப வந்திருக்கிறோம்? யார் யாருக்கு என்ன வேலை? ஆமா யார் யாருக்கு என்னென்ன வேலை அப்படி கேளு. முதலில் இதுதான் இருதங்கம். ஏன்னா இத்தனை பழுப்பை கட்டி இத்தனை கொடுத்தது கூட்டது விட்டு நேரத்துல கூட்டு மிருகத்தை விட்டா நீங்க யாரா கூத்து பாப்பாங்களா? அதான் மிருதங்கண்ணிய மிருகம் கிடையாது. சரி, தங்கத்திலேயே சிறந்தது மிருதங்கம். தங்கத்திலே சிறந்த மிருதங்கம் இல்லையே 12 பேத்துக்குமே பங்கம். பெருத்த பஞ்சம். ஆமா, அன்னைக்கு மாதிரி மத்தல பெருத்த பஞ்சம். துண்டகான துணிகான பெருத்த பஞ்சம்.
இவரை கூப்பிடுறா ஏன்னா இவர் தானே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்? எங்க ஊர்ல ஆடி மாசம் நீப்பு நோம்பி போடுவாங்க. ஆமா எல்லாத்துக்கும் 1 மணி தான் இருக்குது. 6 மணிக்கு அப்படியே கறந்த மணி கவ கழிச்சுக்கிட்டு இவரை கூட்டிட்டு போய் இது மாதிரி ஒரு டெண்ட் அடிச்சு ஒரு வாசப்படி விட்டு உள்ள பெஞ்சு மேல உட்கார வச்சிருவேன். டேபிள் ஒண்ணு வச்சுக்குவேன். அந்த 6 மணி தூக்கி மேல வச்சிருவேன். சரி பொம்பளை டிக்கெட் 150 ரூபா. 150 ஆம்பளை 5 ரூபா தான். அது மட்டும் கம்மி. ஏன்னா ஆம்பளை எல்லாம் ஒரே மாதிரி தான் பாத்துட்டே இருக்கிறாங்க. இவரு 6 மணிக்கு இல்ல ஆனா பாக்க முடியுமா? இவரை மட்டும் அனுப்பிச்சு விடுறான். என்னத்து சொன்னா அதான் 6 மணி. நீ சொல்றது வேற, இவர் சொல்றது 6 மணியும் 6 மணியுமா 6 மணியுமா 6 மணியும் 6 மணி பார்த்தா அங்க பார்த்தா ஆச்சு வச்சிருக்காங்க. வா போ வா போட்டு இருக்கிறதுனால தான். ஆமா இது பாக்குறான் சீசன் அதை வச்சு தான் ஓட்டணும். வருங்க அந்தால கழிச்சாரு. கணக்கில் அந்தால கழிச்சாரு. இவருக்கு என்ன வேலை? அவருக்கு தான் முகம் என்ன? ஏப்பா முகத்துல விடையத்தில் இங்க வந்தாரு. எதுக்கு முகத்துல விடையத்தில் இங்க வந்தாரு? அவர் இறங்கி வர சொல்லு. அண்ணா சாமானத்தை கையில பிடிச்சிட்டே வா. ஏன் அவருக்கு செத்து போயிட மாட்டாரு? இந்த சாமான்ல கை மாத்து. இந்த சாமானமா என்னங்கண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா இதுதான் நீ வேலை பண்றதா? இது 6 மணியும் நல்லா பாரு தெரியுதா? ஓ முகவினை. ஆமா நல்லா தெரியுதுண்ணா. எப்படி கண்ணே? நல்லா தெரியுதுண்ணா. எப்படி? அடியில் என்னது? அது பூனை கட்டி இருக்கும். பின்னா பிள்ளைங்க எத்தனை? 3. பூணு கட்டாதே இருக்கும். 3னா பூணு கட்டிக்கும். மேல கெண்டை. இதுதான் கெண்டை. அதுக்கு மேல போல சும்மா வரப்பு. நானு நீ சும்மா இருப்ப இல்லப்பா ஓலப்பா. அதுக்கு மேல பணம் ஓட. பணம் ஓல. இது எத்தனை ஓட்டு இருக்குது? இது 12 ஓட்டு இருக்குதுப்பா. 12 ஓட்டு வேலை பண்ணுவியா? ஆள பாரு எங்க செட்டுல எல்லாம் ஒவ்வொரு தடுமாறுறாங்க. நீ 12 ஓட்டு வேலை பண்ற. கண்ணாடி பிதுங்குது ஒரு வாட்டிக்கு அடிச்சு நவத்துற. 6 ஓட்டுலுமே அவன் அந்த ஓட்டு என்ன பண்றோம்? பாடும் பாடுற பாட்டு பின்னாடி பாடும். எங்க கொலாயிலியா போய் தடம் கண்டு ஓட மாட்டான். பின்னாடி பாடும்னா பாடுற பாட்டு பாடுறத அப்படியே பாடும். வாங்கி பாடும் அப்படிங்கிற. ஆமா வரணும் இல்ல வியாக்கணும் இல்ல வரமா. சரி இது புடி வர ஏதோ பயம் ஏதோ வச்சிருப்பாப்ல. சாதாரணமான ஆளா இருக்குது. ஓ லைட் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன பையனை காணோம்? அண்ணா அதுக்கு நான் உட்காரத்துக்கா இருக்கும்பா. நல்லா பாத்துங்க. இது கண்கட்டி வித்த கிடையாது. ஐயா மந்திரமா எதுவுமே கிடையாது. நான் பாடுற பாட்டு அப்படியே பின்னாடியே பாடும். சத்தியமா பாடும். சத்தியமா பாடும்ல. ஒரு பாட்டு சவுண்ட் வெளியே வரலன்னா அல்ல அந்த மிச்சிரி பாட்டு எல்லாம் கச்சகா முதல் ரசி சாப்பிட பாட்டு பாரு. அப்படித்தான் பாட்டு பாவா. அப்படி வரணும் இல்ல. நான் பாடுற பாட்டு பின்னாடி அப்படியே பாடணும். பாடும்ல. மலமலன்னு எம்மா எம்மா மலமலன்னு எம்மா என்னுடைய சாமானத்தை அடிச்சிட்டியா? சொன்னாரு அப்படியே பின்னாடி பாடினாரு. சரி இது எப்படா கீழே வச்சுட்டு எம்மா எம்மா பாடும். சொன்னாரு பாடாது வாயில வச்சா பாடும். சொல்லாதே விட்டுட்டீங்களா? இவரு நல்லா கூட்டாடி பண்ணிட்டு திரும்பிங்க. வாயில வச்சா பாடும். இப்படி வாயில வச்சுக்க. என்ன வாயில வாயில வச்சா பாடுங்க. சைடுல கூட்டு காண வைக்கணுமா? நான் எப்படி இன்னைக்கு தப்பிச்ச ஆயுசு 873 மாதிரி அப்படி வச்சு வாசிச்சா வாயில வச்சு பாடுறதா? வாயில வச்சா நீ பாடுபடி பாட்டு அப்படியே அது பாடும். நான் சொல்றது அப்படியே நீ சொல்லுவ. அப்படியே கோமாளி டாட்டான்னு பாக்கலாம். எங்க கோமாளி புட்டாங்க? கோமாளி டாட்டா. சரி உட்காருங்க. உங்க பரவாயில்ல பின்ன ஏறி இறங்கடி இந்த 3 பேர் நம்ம கணக்கில் விட்டாங்க. 3 பேருக்கு பின்னாடி
பின்னாடி 2 பேத்துக்கு கை வேலை. எல்லாத்தையும் வரச்சல் ஒரு பக்கமா இருந்து வயல பண்றவங்க எல்லாத்தையும் வரச்சல் பாக்கணும். ஏப்பா வாப்பா ஓ உங்களை கை வேலை. ஆமா சரி பரவாயில்ல. அருமா கட்டம் அப்படி இருந்தாலும் ஆமா நீங்க என்ன உறுதியா கொடுத்தீங்க? இன்று நேரம் கடந்து விட்டது. ஆமா இன்று திருவிளக்கம் தெய்வ சபையும் யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது? ஊர் பொதுமக்கள் சார்பாக 63ஆம் ஆண்டு வெற்றி படைப்பாங்க. ஆமா சரி வெற்றி படைப்பாக கரி பெருமாளை கொண்டு வந்து வைத்து இன்று திருவிளக்கம் தெய்வ சபையும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்யப்பட்டார். எதுக்காக? என்ன காரணம்? அந்த வந்துட்டு என்ன சவுண்ட்? நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், ஊரு செழிக்க வேண்டி உத்தமலை பொழிய வேண்டும் என்று இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்யப்பட்டார். இன்னைக்கு என்ன எத்தனாவது வருஷம்? 63 வருஷம் வெற்றி படைப்பாங்க. நான் பிறந்திருக்க மாட்டேன். 63வது வருஷம் நீ அப்பலாம் நீ பிறந்திருப்ப. அறுபத்தி3ஆம் ஆண்டு வெற்றி படைப்பாக இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்யப்பட்டார். நாடகம் விட்டோரும் சரி, நாடகத்தை நலமுடன் காண வந்தோரும் சரி, எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன பக்கம் அரசு பட்டம், பெண் போன பக்கம் பெற்று பெருகி என்று நெருக்கிடலாம், எப்போது பார்க்கிடலாம் வாழ வேண்டும். நாடகம் விட்டோரும் சரி. ஆமா நம்ம நாடகத்தை 12 மாறாமலும் 12 மாறாமலும் 11 மாறாமலும் இப்படி தூக்கத்து கொடுத்தாம கண்ணில் அனைத்து நல்லா உள்ளகிறோம். கேட்டு கொடுப்பது மனித குணம். ஏழாம கொடுப்பது தெய்வ குணமா இந்த அருமை நல்ல உள்ளங்கள். அவங்களோட சொத்து நமக்காக 150 நன்மையா கொடுத்துக்கிறாங்க. எந்த தகவமாகி அன்புணமாக அரசப்பட்ட மாண்டு பெண்மணம் பெற்று வருகி திருப்பதி 7 தகவல் எவ்வாறு குடி வருதோ அது போல எல்லாரும் குடும்பம் வர வேண்டும். ராமாஜயம். இன்று சிறு சிங்காரம் நாடையில நாடகம் இது வந்து ஒரு குடும்ப கதை, ஒரு குடும்ப சரித்திரம். இன்று நடைபெற உள்ள நாடகம் நற்குண சேகரியால் நல்லத்தங்கால் நாடகம். நற்குண சேகரி நல்லத்தங்கால் நாடகம். சரி இந்த குடும்ப சரித்திரம் உலக ஆவதும் பெண்ணால உலக அழிவதும் பெண்ணால சரி வரணும்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு மருமகம் வந்தாப்பா குடிச்சில இருந்தோம் கோபுரத்துல இருக்கும்பாங்க. அதே சிலர் என்னமாங்க அதே முண்டை தேவடியா வந்தான் என் குடும்பம் நாசமா போச்சும்பாங்க. ஒரு சிலர் உலக ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால வந்து பெண்ணால அந்த குடும்ப சரித்திரம் நற்குண சேகரி நல்லத்தங்கால் நாடகம். இந்நாடகத்தில் முதல் தரப்பாடு செய்வாங்க. யாரு வராங்க? காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசி ராஜா மன்னன் சபை நாடி வருகிறார். என்ன இப்போ ஒரு செத்து போய் வருவாரா? செத்து போனா அனுப்பி போட்டோம். 4 ஆள் மேல வருவாங்க. என்ன பாடையிலையா? இல்லப்பா இப்போ வருவாரா செத்த கழிச்சு வருவாரான்னு கேட்டேன். உடனே வராரு. உடனே வருகிறார். சரி உடனே அனுப்புறோம். வருகிறோம். சரிங்க.